ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. அந்த பிளாக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம கள்ளக்குறிச்சி வந்திருந்தோம் இன்றைக்கி. அதில் பாருங்கள் டேப்பில் எவ்வளோ ஸ்லோவாக பாருங்கள் தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்ங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் சம்பை காலி பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டேங்கோடைய ஹோரட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காலி பண்ண ஆரம்பித்தோம். காலி பண்ணால் தான் நம்ம புல்லட் செட்டப்பை செட் பண்ண முடியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு எவ்வளோ அதிகமாக அடைச்சிருக்கு பாருங்கள். பைப் லைன்லாம் சுத்தமாக தண்ணியே போகலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ரொம்பவே ப்ராப்ளம் வந்திருக்கு. எவ்வளோ உப்பு பாருங்கள், கை வச்சு எடுக்க உள்ள உப்பு சைடில் அவ்வளோ ஃபார்மேஷனோட பயங்கர ஃபார்மேஷனாக இருக்குது. இவ்வளோ உப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக புல்லட் செட்டப் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் ஸ்கேல் ரூமிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைப் லைன் ஸ்கேல் ரூமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேல்ஸ் ரொம்பவே ஃபார்ம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கேல்ஸ் ஃபார்ம்னா டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்லையுமே இந்த அளவுக்கு ஸ்கேலிங் வந்து ரொம்பவே ஃபார்மாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கிளீனிங்காக தான் வந்திருக்கோம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு உப்போட செடிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு தகுந்த மாதிரியான கெமிக்கல்ஸை நம்ம கரெக்டான முறையில் டைலூட் பண்ணணும். அந்த டைலூஷன் மெத்தட் தான் உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கரைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கெமிக்கலை டைலூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வெயிட் கெமிக்கலோட எடுத்துக்கணும். இது வந்து நிறைய பேர் ஆசிட் ஊற்றினா க்ளீனாக நினைப்பாங்க. ஆசிட் ஊற்றினா பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் உழுக ஆரம்பிக்கும். எப்பவுமே ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான லிக்விட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டைலூட் பண்ணிக்கணும். டைலூட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அதோட ஸ்கேலிங் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இதோட லிக்விட் இருக்குது அப்படின்னா இந்த லிக்விடில் இந்த ஸ்கேலிங் எவ்வளோ சீக்கிரம் கரையும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸ்கேலிங்கை போட்டு பார்த்தா தெரியும். இதுதான் ஸ்கேலிங். இது பாருங்கள் உள்ளே ரியாக்ட் ஆகுது. இதே நம்ம ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய புகை வரும், யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி கரையுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிகபட்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே செரமெண்ட்ஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸ்கேலிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கரைய ஆரம்பிச்சிடும். அதேமாரி இது கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மஜ் மாதிரி நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மஜ் மாதிரி நின்று பைப் லைனில் அடைக்கிறதுக்கான பாசிபிள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது ஸ்மஜ் மாதிரியும் கண்டிப்பாக நிற்கவும் நிற்காது. ஏன் ஸ்மஜ் மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோடைய டென்சிட்டிக்கு அது எப்படி கெமிக்கல் எப்படி இருக்கோ அந்த கெமிக்கல் ரேஷியோவே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதை உள்ளக்கிற அந்த ஸ்கேல்ஸை கரைச்சிரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் மாதிரி நின்று பைப் லைன்லையோ அல்லது ஃபில்டர்லையோ வந்து அடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி பாசிபிளும் 100% கிடையவே கிடையாது. இது கரைஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க அதோட செடமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு கீழே லோட் ஆகி நின்றுருக்கா இல்லை கெமிக்கல் ரேஷியோவிலே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வெயிட் 2 மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போட்ட அந்த ஸ்கேலிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பாருங்க. டோட்டலாக நம்ம ஊற்றக்கூடிய லிக்விட்லேயே ஃபுல்லாகவே அது டைலூட் ஆகிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மஜ்ஜாக நிற்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரேஷியோடைய டோட்டலாக கம்ப்ளீட்டாகவே கரைஞ்சிருக்கு. நான் பாருங்கள் அதை ஊற்றி காட்டுறேன், ட்ரை பண்ணி கூட காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மஜ் மாதிரி நிற்கிறதுக்கு எந்த ஒரு பாசிபிளுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்மளோட லிக்விடு இப்படி தான் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் செட்டப்பில் லிக்விட் ஃபஸ்ட் லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ரெடியூசர் போட்டால் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது 1 இன்ச்சு அது 1.5 இன்ச்சு. அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணால் ரெடியூசரை நம்ம புல்லட்டில் 1 இன்ச்சு 1க்கு 1.5 நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக லோட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த லைன் க்ளீன் பண்ண போகிறோமோ கீழ் லைனில் இருக்கக்கூடிய டேப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது புல்லட்டில் கேஸ் ஃபார்மேஷன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணணும்னா எந்த லைன் க்ளீன் பண்ணுறோமோ அந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். புல்லட் செட்டப்பை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு புல்லட் செட்டப்பில் ஃபுல்லாக லோட் பண்ண ஆரம்பித்தோம். லோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி அழுக்கு ஸ்மஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் கேஸ் ஃபார்மேஷன் ஏற்படுத்தினோடனே என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சால்ட்டு பொங்கிட்டு எப்படி ஃபோர்ஸாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கேஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லா பைப் லைனில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்கையும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசரை செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தோம். எல்லா டேப்லையும் பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் வாஷ் பேஷன்ஸ் நிறைய டேப்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக தண்ணி வராமல் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லா டேப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் அண்ட் செட்டப் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக தண்ணி வர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.